செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். மகிழ்ச்சி. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் கேள்விக்களம் நிகழ்வு எண் 2231, நாள் 4/8/2026, செவ்வாய், திருவள்ளுவர் ஆண்டு 2057, கடகம் 19. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். குரலும் பொருளும் வழங்க இருக்கிற மாணவ மணிகளையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இசைப்பாடல் வழங்கவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய குரலை இசை வடிவில் வழங்க இருக்கிற வைரமங்கை அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். முதலாவதாக குரல் வழங்குவதற்கு திவாசினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் திவாசினி. மக்கட்பேரு அமர்வதில் அறிவிந்த மக்கட்பேராளர் மக்கட்பேரு தம்பொருள் என்பது மக்கள் அவர்கள் தம் தமிழ் அமைந்து மாற்றிருந்தது. மக்கள் சிறுகளை வைக்கும் மக்கள் மீது மற்றவர் சொற்கேட்ட என்பதற்கு குழந்தை அழிந்த மக்கள் மனசு கொள்ளாதவர் தந்தை மகள் காற்றும் நன்றி முந்திய தமிழ்த்து மக்களோடும் அனைத்து மகளிர் இன்று பொழுது பேர்த்து முன்னை சான்றோனை கேட்டு தாய் மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னொன்றம் கொள்ளும் சொல். அடுத்ததாக திருக்குறளை பாடலாக பாட வருகிறார் வைரமங்கை தங்கம் சாய்ராம் அம்மா. அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கலந்துரையாடல் தமிழ்நாடு அழகான இந்த அவயத்துக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி. அதிகாரம் 16 பொறையுடைமை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை பொறுத்தல் இறைப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இன்மையுள் இம்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் திறனல்ல தற்பிறர் செய்யினும் நொந்து அறநல்ல செய்யாமினன்று திறனல்ல தற்பிறர் செய்யினும் நொந்து அறநல்ல செய்யாமை நன்று மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கிற்பவர் உண்ணாது நோற்பார் பெரியார் உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன் சொல் நோற்பாரின் பின். வள்ளுவர் வழி நிற்பும் திருக்குறளை முப்பாலை தந்த அழகான திருக்குறளை அறம் பொருள் இன்பம் இந்த முப்பாலை பயில்வோம். என்னாலும் அவர் வழி நின்று நல்வாழ்வினை பெறுவோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை வருகிறார் முத்து குணமதி. வாருங்கள், குரலை சொல்ல வாருங்கள் முத்து குணமதி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 75 அரண். ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சுத்தன் போற்றுபவர்க்கும் பொருள். மணிநீரும் மண்ணும் மலை மணிநெல் காடம் உடையது அரண். உயிர்வகலம் திண்மை அருமை இந்நன்னின் அமைவரன் என்றுரைக்கும் நூல். சிறுகாப்பின் பெரிடத்தாகி உறுப்பகை ஊக்கம் அளிப்பது அரண். சிறைநலனும் சீரும் இறையும் ஆண்ட உணர்த்தொட்டல் அருது. காலால் கலை நரியனும் கண்ணஞ்ச வேளால் முகத்த கல்லீடு. நன்றி. மகிழ்ச்சி. இனி இன்றைய நிகழ்வு என் குரல் பண்புடைமை அதிகாரத்தினுடைய முதற்குறள். என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. யாராயிருந்தாலும் அவர்களிடத்தில் எளிமையாக பழகினால் அதுவே பண்புடைமை என்கிற சிறந்த ஒழுக்கத்தை பெறுவதற்கு எளிதான வழியாக அமையும். எவரும் தன்னை கண்டு எளிதாக பேசும் நிலையில் வாழ்ந்தால் பண்புடைமை என்னும் நல்வழியை அடைவது எளிது என்று நூலோர் கூறுவர். இனி வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் நாள். இதே நாளில் 70ஆம் ஆண்டு ரோமர்களால் ஜெருசலேம் நகரில் 2வது கோயில் அளிக்கப்பட்டது. 1878ஆம் ஆண்டு மொரோக்கர்கள் போர்ச்சுகீசரை போரில் வென்றனர். போர்ச்சுகீல் மன்னன் செபஸ்டியான் போரில் கொல்லப்பட்டார். 1804ஆம் ஆண்டு ஆங்கில டச்சு கூட்டுப்படைகளினால் கிராப்டல் கைப்பற்றப்பட்டது. 1789ஆம் ஆண்டு பிரான்சில் நிலமானிய முறையை ஒழிக்க அந்நாட்டு சட்டசபை உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுத்தனர். 1860ஆம் ஆண்டு இலங்கையின் கவர்னராக சேர் சார்லஸ் மக்கார்த்தி நியமிக்கப்பட்டார். 1902ஆம் ஆண்டு ஜேம்ஸ் நாட்டின் கீழாக கீரிணை நடை சுரங்கம் அமைக்கப்பட்டது. 1906ஆம் ஆண்டு சிட்னியில் மத்திய தொடருந்து நிலையம் திறக்கப்பட்டது. 1936ஆம் ஆண்டு கிரேக்க தளபதி யூனிஸ் மெட்டாக்ஸ் நாட்டின் நாடாளுமன்றத்தை கலைத்து தன்னை நாட்டின் தலைவராக அறிவித்தார். 1946ஆம் ஆண்டு வடக்கு டொமினிக்கன் குடியரசில் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் சற்று 100 பேர் கொல்லப்பட்டு 2000 பேர் வீடுகளை இழந்தனர். 1964ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் மனித உரிமை ஆர்வலர்களான மைக்கேல் ஷெவர்சன், ஆண்ட்ரூ குட்மன், ஜேம்ஸ் சானி ஆகியோர் மிசிசிபியில் இறந்து கிடக்க காணப்பட்டனர். இவர்கள் ஜூன் 21இல் காணாமல் போயிருந்தனர். 1975ஆம் ஆண்டு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் ஜப்பானிய செம்படையினர் AIA கட்டிடத்தை தாக்கி அமெரிக்க தூதுவர் உட்பட 50 பேரை பயண கைதிகளாக பிடித்தனர். பின்னர் இப்பயண கைதிகளை விடுவித்து சிறை கைதிகளாக இருந்த தமது 5 தோழர்களுடன் லிபியா பயணமாயினர். 1984ஆம் ஆண்டு அப்பர் வோல்டா ஆப்பிரிக்க குடியரசு புர்கினா பாசோ என்று பெயர் மாற்றம் பெற்றது.
1987ஆம் ஆண்டு விடுதலை புலிகளின் தலைவர் வே பிரபாகரன் யாழ்ப்பாணம் சுதுமலையின் முதலில் மக்கள் முன் தோன்றி உரையாற்றினார். 1991ஆம் ஆண்டு ஓசியானஸ் என்ற கிரேக்க கப்பல் தென்னாப்பிரிக்காவில் மூழ்கியது. அனைத்து 571 பயணிகளும் காப்பாற்றப்பட்டனர். 2006ஆம் ஆண்டு நியூசிலாந்தில் ஆளுநராக ஆனந்த் சத்யானந்த் அறிவிக்கப்பட்டார். இவர் ஆகஸ்ட் 23இல் பதவியேற்றார். 2006ஆம் ஆண்டு ஈழத்து கலைஞர் பொன் கணேசமூர்த்தி யாழ்ப்பாணத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2007ஆம் ஆண்டு நாசாவின் பீனிக்ஸ் விண்கலம் செவ்வாயின் கோளை நோக்கி புறப்பட்டது. இதே நாளில் அமெரிக்காவுடைய மேனாள் குடியரசுத் தலைவர் பாரக் ஒபாமா 1961ஆம் ஆண்டு பிறந்தார். இதே நாளில் தமிழக மொழியியல் அறிஞர் ச அகத்தியலிங்கம் 2008ஆம் ஆண்டு காலமானார். இனி தொடர்ந்து இசைப்பாடல் வழங்குவதற்கு வருகிறார் அன்னபூர்ணி அம்மா. வாருங்கள் அம்மா. அழைத்ததற்கு நன்றி ஐயா. அறமே அரணாயாகும் அல்லதனால் வேகும் உரமாய் உள்ளம் கொண்டார் உயரும் துன்பம் சாகும் பொறுமை நெஞ்சம் பூக்கும் புதுமை தனையே சேர்க்கும் வறுமை நிலையை போக்கும் வண்ண வாழ்வாய் ஆக்கும். அவ்வை வள்ளுவர் சொன்னார் அகிலம் எங்கும் விதைத்தார் ஒவ்வாதென்று நினைத்தோர் உலகில் இல்லா தொடிவார். எவ்வகை வாழ்க்கை இருந்தும் என்றும் உலகில் நிலையாய் அவ்வை வள்ளுவர் உரைத்த அறத்தை செய்தே வாழ்வோம். அன்பும் மரமும் நிறைந்த அகத்தை நாளும் கொண்டால் பண்பும் பயனும் அதுவென்று பகர்ந்தார் வள்ளுவர் அன்றே. இன்பம் என்றும் நிலைக்க இழிவை இல்லாதொடுக்க என்றும் அறத்தை செய்வோம் இரவா நிலையை பெறுவோம். வள்ளுவர் அவ்வை மொழியை வாழ்வில் கொண்டே வாழ உள்ளம் என்றும் உவகை ஒளிர்ந்தே இருக்கும் உன்னுள் வெல்லும் வாழ்வில் நிலைக்க வித்தா என்றும் இருக்கும் எல்லா நாளும் அறத்தை இனிதாய் செய்தே வாழ்வோம். நன்றி ஐயா. மகிழ்ச்சி, சிறப்பு, இனிய பாடல். நல்ல பாடலை வழங்கிய திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். சிறப்பு அழைப்பாளர் வரும் வரை அவர் பேச இருக்கிற தலைப்பில் நாம் பார்க்க இருப்பது, அவர் தலைப்பு கொடுத்திருப்பதே கேள்வியில் கொடுத்திருக்கிறார். என்ன கேள்வி? ஏன் என்ற கேள்வி. ஏன் என்ற கேள்வி. நாம் இன்று சிந்திக்க போகும் தலைப்பு ஏன் என்ற கேள்வி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் மிக சிறிய சொல் எது என்று கேட்டால் அது ஏன் என்ற ஒரே ஒரு கேள்விதான். என்ன என்று கேட்பவன் தகவலை பெறுகிறான். எப்படி என்று கேட்பவர்கள் திறமையை வளர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஏன் என்று கேட்பவர் உண்மையை அறிகிறார், அறிவினுடைய உச்சியை அடைகிறார். ஏன் என்ற கேள்வியே உலகினுடைய அனைத்து முன்னேற்றங்களுக்கும் அடித்தளம். ஏன் கேட்க வேண்டும்? ஒரு குழந்தையை பாருங்கள், அது தொடர்ந்து கேட்கும். ஏன் சூரியன் உதிக்கிறது? ஏன் மழை பெய்கிறது? ஏன் பறவை பறக்கிறது? ஏன் கடல் உவர்ப்பாக இருக்கிறது? அந்த குழந்தை அறியாமையால் கேட்பதில்லை, அறிவை பெற வேண்டும் என்ற ஒரு தாகத்தால் அது கேட்கிறது. அதனால்தான் குழந்தையின் மனம் தூய்மையான ஆராய்ச்சியாளனுடைய மனமாக இருக்கிறது. கேள்வியே அறிவினுடைய திறவுகோல். நம் முன்னோர்கள் எதையும் கண்மூடித்தனமாக ஏற்கவில்லை. ஆராய்ந்தார்கள், அனுபவித்தார்கள், பகுத்தறிந்தார்கள். பிறகே உலகிற்கு உண்மையை வழங்கினார்கள். திருவள்ளுவர் கூட எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார்.
யார் என்ன சொன்னார் என்பது முதன்மையானது அல்ல, சொன்னதில் என்ன என்பதே முதன்மையானது. இந்த மனப்பான்மையை உருவாக்குவது ஏன் என்ற கேள்வியே. இப்போ அறிவியல் பிறந்தது ஏனால், ஏனால் தான், ஏன் என்ற வினாவினால் தான் அறிவியல் பிறந்தது. ஒரு பழம் கீழே விழுந்தது, ஆயிரக்கணக்கானோர் பார்த்தார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் ஏன் கீழே விழுந்தது? இந்த கேள்வி உலகிற்கு புவியீர்ப்பு விசையை உணர்த்தியது. ஒரு பறவை பறப்பதை எல்லோரும் பார்த்தார்கள், ஆனால் சிலர் கேட்டார்கள், ஏன் மனிதன் பறக்க முடியாது? அந்த கேள்வி விமானத்தை கொடுத்தது. ஒரு நோய் வந்தது, மருத்துவ அறிஞர்கள் கேட்கிறார்கள், ஏன் இந்த நோய் வருகிறது? அந்த கேள்வி மருந்துகளையும் மருத்துவ முன்னேற்றத்தையும் உருவாக்கியது. வாழ்க்கையில் ஏன் நாம் பல நேரங்களில் தோல்வி அடைகிறோம் என்று சொல்வதை விட, நாம் ஏன் வெற்றி வாய்ப்பை இழந்தோம்? அப்போது சிலர், என் வாழ்க்கை எப்படித்தான் என்று சிலர் புலம்புகிறார்கள். ஆனால் வெற்றி பெறுபவர்கள் கேட்கிறார்கள், நான் வெற்றி வாய்ப்பை இழந்தது ஏன்? என்ன குறை இருந்தது? இனி எப்படி திருத்துவது என்று அவர்களுக்காகவே இந்த கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு பதில்களையும் அவர்கள் பெறுகிறார்கள். உறவுகளில் கூட ஏன்? பல குடும்பங்களில் சிதைவதற்கு காரணம் இந்த கேள்வி இல்லாததால் தான், சரியான கேள்வி இல்லாததுதான். அவர்கள் ஏன் இப்படி பேசினார்? அவருக்கு என்ன வேதனை? நமது மீன் ஏன் கோபப்படுகிறார்? நமக்கு ஏன் கோபம் வருகிறது? இந்த கேள்விகள் எழுந்தால் புரிதல் உருவாகும். புரிதல் வந்தால் அன்பு தானாகவே வளர்ந்துவிடும். சிறப்பு அழைப்பாளர் வந்துவிட்டதால் சிறப்பு அழைப்பாளரை அறிமுகம் செய்வதற்கு அழைக்கிறோம் தாரணி அவர்கள். வாருங்கள் தாரணி. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் கேள்வி களம். இந்த நிகழ்வு எண் 2231, 4/8/2026, செவ்வாய்க்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057, கடகம் 19. இந்த சிறப்பழைப்பாளர் சோ வினதிதான் ஐயா அவர்கள், வாழ்வியல் திறன் பயிற்சியாளர், LIC ஆப் இந்தியாவில் 40 ஆண்டுகள் பணி, டிவிஷனல் மேனேஜர் பதிவில் பணி நிறைவு. பணி நிறைவுக்கு பிறகு கல்லூரி, பள்ளி மாணவருக்கு தன்னார்வ பணியாக தன் முன்னேற்றம், வாழ்வியல் திறன் பயிற்சிகள் அளித்து வருகிறார். இதுவரை 40,000 பிள்ளைகளுக்கு அளித்துள்ளார். நிறுவனங்களில் விற்பனைகளுக்கான விற்பனை துறை பயிற்சி, ஆளுமை திறன் பயிற்சி, இன்சூரன்ஸ் முகவர்களுக்கு பயிற்சி தந்து வருகிறார். யூடியூபில் இலக்கியம், பயிற்சி உரைகள், நூலுரைகள் 400க்கும் மேல் നൽകിயுள்ளார். வினதிதான் வினோ என்ற பக்கத்தில் முகநூல் பதிவுகள் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக எழுதி வருகிறார். ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏன் என்ற கேள்வி. ஐயா, நீங்கள் 6 மணி வரை பேச அன்பு அழைக்கணும். பாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. நன்றி அம்மா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கையும் விளங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரம். இந்த தளத்தை சிறப்பாக நிறுவியுள்ள தமிழியலன் ஐயா கண்ணம்மாள் அவர்களையும், இதற்கு மிக ஈடுபாட்டோடு ஒருங்கிணைத்து செல்கிற இனிய நண்பர் திரு காமராஜ் ஐயா அவர்களையும், அவரோடு தோளோடு தோள் நின்று மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற திரு பிரபநாயகம் ஐயா அவர்களையும், எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக மிகச்சிறந்த ஒரு உயரிய துணையாக இருக்கிற பெருமைக்குரிய நீதியரசர் திருமிக நடராஜன் ஐயா அவர்களையும், இங்கு இணைந்துள்ள பிள்ளைகளையும், அன்னபூரணி அம்மாள், ஏனைய எனக்கு இதுல வர்றது தெரிஞ்சவிட சொல்ற அவர்களையும் வணங்கி வாழ்த்தி என்னுடைய உரையை தொடங்குறேன். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு கேள்வி. ஏன் 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 ஸ்டார்ட் வித்
வாய் அப்படின்னு ஒரு அழகான ஆங்கில புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களையும் நான் உள்வாங்கிய கருத்துக்களையும் இணைத்து இந்த உரையை அமைத்துக்கிட்டு இருக்கேன். அது என்ன? ஸ்டார்ட் வித் வை. ஏன் என்ற வினாவுடன் தொடங்குங்கள் அப்படிங்கிறதான் அந்த புத்தகம். அது பல கருத்துக்களை சொல்லுது. ஏன் என்ற கேள்வி. உங்களுக்கு தெரியும், ஒரு பையன் இது ஒரு பெரியவரானே நடந்துச்சுங்கிறாங்க. 1760களில் ஒரு சாளரம் வழியா பாக்குறாரு. ஒரு மரத்தினுடைய கிளை முறிந்து விழுகிறது, பழங்கொத்தோட முறிந்து விழுகுது. அது செங்குத்தாக விழுகுது, இப்படி கோணமானதா விழுகல, டைரக்டா பழம் கீழே விழுந்தா அது ஏன் மேல போகலைன்னு நினைக்கிறாரு. ஏன் என்ற கேள்வி அன்று, கேள்வி பிறந்தது அன்று, விடையும் கிடைத்தது இன்றுன்னு நம்ம பாடலாசிரியர் சொல்றாங்க. அந்த ஏன் அப்படின்னு கேட்கிற போதுதான் அவரு யூனிவர்சல் அட்ராக்ஷன் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் சார் ஐசக் நியூட்டன். அவரு ஏன் மேல போகல? அங்கங்க ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குங்கிறத மறுபடியும் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தொடக்கம் அந்த ஏன் என்ற கேள்விங்கிறாங்க. ஒரு பையன் ஒரு கெட்டில் அடுப்புல இருக்கு, அது கொதிக்குது. கொதிக்கிற போது மேல இருக்க மூடி, கனமான மூடி, அந்த நீராவி தூக்கி கீழே வைக்குது. யோசிக்கிறாரு, அப்ப வெறும் இந்த நீராவிக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்கான்னு பாக்குறாரு. ஜேம்ஸ் வாட் தொழிற்புரட்சி அங்கதான் தொடங்குதுங்கிறாங்க. லொக்கோமோட்டிவ் இன்ஜின் வந்ததுங்கிறாங்க. இந்த ஒய் பல இதுகள்ல அந்த ஒய்யை யோசிக்க சொல்றாங்க. ஏன்? ஒரு பூனை கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அதாவது சாப்பிடுற போது ஒரு மடம், அதுல பல சீடர்கள். சாப்பிடுற போது ஒரு பூனைக்குட்டிய பிடிச்சி அதை கட்டி இப்படிதான் சாப்பிடுறது. பூனை எங்கேயும் வாங்கி சாப்பிடுற போது இது வழியா நடக்குது. பல மடாதிபதிகள் மாறிக்கிட்டே இருக்காங்க, ஆனா பூனையை கட்டி வைக்கிறது மாத்திரம் மாறவே இல்லை. ஒரு புதிய மடாதிபதி வர்றாரு, அவர் கேட்கிறாரு, ஏன்ப்பா இந்த பூனையை கட்டி வச்சுட்டு சாப்பிடுறீங்கன்னு. ஒருத்தருக்கும் பதில் தெரியல. ஏதோ நடந்துச்சுங்கிறான். கடைசியில ரொம்ப ரொம்ப வயதான 100 வயதான ஒரு பணியாள்கிட்ட போய் கேட்ட போது அவர் சொன்னாரா, ஒரு காலத்துல ஏகப்பட்ட எலி தொல்லை இருந்துச்சுங்க, சாப்பிடக்கூட விடாது, அதுக்காக பூனை இருந்துச்சுன்னா தேவையில்ல, ஒரு எலியும் வராதுன்னு பூனையை கட்டி வச்சோம்னு சொன்னாராம். அப்ப ஏன் என்ற கேள்வி, ஏன் பூனையை கட்டி வைக்கிறது? எங்க அலுவலகத்துல நான் கிளரிக்கலா சேர்ந்த போது 35-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாத்தையும் 1+2 டைப் பண்ணுவான். 1+2 ஏன் +2 டைப் பண்றா? ஒரு புதுசா வந்த ஒரு மேலதிகாரி கேட்டாரு, ஏன் 1+2 டைப் பண்றீங்கன்னு கேட்டாரு. 1 பார்ட்டிக்கு போகுது, 1 நம்ம ஃபைல்ல இருக்கு, ஏன் இன்னொன்னு அப்படின்னு கேட்டாரு. நாங்க அப்படித்தான் சார் நாங்க அழைச்சி வைக்கிறது, ஒருவேளை மறுபடி வரலைன்னு சொன்னா திருப்பி அனுப்புவோம் இதை அப்படிலாம் கதை சொன்னான். அவரு 1+1 போதும்ட்டார். அதுக்கப்புறம் அதுல எவ்வளவு மிச்சாச்சு தெரியுமா? ஒரு எனர்ஜி சேவ் ஆகுது, பேப்பர் சேவ் ஆகுது, ஃபைல் குண்டாகல. இவ்வளவு விஷயம் சாதாரண ஒரு வையில் இருக்கு. அப்ப இந்த புத்தகம் சிமன் சினக் SIMON SINEK அப்படின்னு ஒருத்தர் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களையும் இந்த டு ஸ்டார்ட் வித் வாய் அப்படிங்கிறதையும், ஸ்டார்ட் வித் வாய் ஏன் என்ற கேள்வியோடு தொடங்குங்கிறாங்க. இப்ப டிசிஷன் மேக்கிங்க்கு நம்ம 5W ஒரு H சொல்றோம். 5W ஒரு H, 5W 1H அப்படிங்கிறது ஒரு ரூல். ஒரு டிசிஷன் பார்க்கணும்னா 5W சொல்றார் சுந்தராஜ் சார். அதாவது என்னென்ன நாங்க கூட அதை விளையாட்டா சொல்றது 5 wives and 1 husband சொல்றது. அது நினைவில் இருக்கிறது கூட அதை சொல்றது உண்டு. என்னத்துக்காக?
அதாவது முதல்ல ஹூ அப்படின்னு ஆரம்பிக்க சொல்றாங்க. ஹூ, வாட், 5 W, யார், ஏன், அப்புறம் வென், என்ன, டைம் தான் ரொம்ப முக்கியம். வென், வேர், எங்கு, அடுத்தது ஒய். அந்த ஒய் தான் ரொம்ப முக்கியம்ங்கிறார். இத்தனைக்கும் அந்த காரணம் ஒய் தான். 5W. எதுக்கு செய்யறேன், ஏன் செய்யறான் அப்படிலாம் பாக்குறான். இந்த ஏன்கிற கேள்விதான் முக்கியம். அவரு கோல்டன் சர்க்கிள்னு ஒண்ணு சொல்றாரு. கோல்டன் சர்க்கிள், ஒரு பெரிய வட்டம் போட்டா அது வாட், அதுக்கு உள்ள ஒரு வட்டம் போட்டா அது ஹவ். சின்ன வட்டம் இருக்கு, கோல்டன் வட்டம், அதுதான் ஒய். இப்ப ஒரு பையன் அவன் படிக்கிறான்னு, இவர் என்ன சொல்றாரு, நீ காலையில எழுந்திரிச்சோனப்பா 5 மணிக்கு எல்லா கொஸ்டினையும் விட்டுறாம படிக்கணும்ப்பா அப்படிலாம் சொல்றாரு. இது ஹவ்ங்கிறாங்க. காலையில எந்திரிக்கணுங்கிறது வாட், ஒரு வரி விடாம படிக்கணும், எல்லா பாடத்தையும் படிக்கணுங்கிறது ஹவ். இவரு ஒய்ய விட்டுட்டாராம். ஏன் படிக்கணும் அத சொல்லணுமா? அவன் ஹவ்வைய வாட்டைய கண்டுபிடிச்சிருவானா. ஏன் படிக்கணும்? உன்னை ரத்தத்தை பாலாக்கி கொடுத்த, உச்சபட்ச வலிதாகி கொடுத்த உங்க அம்மா, நாங்க உங்க சகோதரி இவ்வளவு பேரும் கஷ்டப்படுறப்பா, நீ நல்லா வந்தாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு சொன்னா அவன் படிக்க கூடுமா. இந்த ஒயில் தொடங்குங்கள், ஏன் என்று தொடங்குங்கள். அதான் இந்த புத்தகம். ஒரு மருத்துவர் அவரு ட்ரீட் பண்றாரு, ஒருத்தனுக்கு சிகிச்சை அளிக்கிறாரு. அது வாட்டு ஹவ்வோ. எப்படி சிகிச்சை அளிக்கிறாரு? மருந்துகளால எல்லாத்துலயும் சிகிச்சை அளிக்கிறாரு. ஆனா அவருடைய ஒய் என்ன? டு ப்ரொடெக்ட் எ லைஃப்ங்கிறாரு. ஒரு உயிரை காப்பாத்துறது தான் அவருடைய நோக்கம். அதுக்கு மருந்து கொடுக்கிறாரு, அறுவை சிகிச்சை கொடுக்கிறாரு. அது மாதிரி ஆல்ஃபிரட் கென்னடி இருக்காரு. நம்ம கென்னடி மிக புகழ்பெற்ற அமெரிக்கன் பிரசிடென்ட், உங்களுக்கு எல்லாம் தெரியும். கென்னடி இந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போற போது அங்க அப்பதான் அந்த இதுகள்லாம், நிலவுக்கு ஆள்களை அனுப்புறதெல்லாம் அங்கதான் ஆரம்பிக்குது. அப்ப கென்னடிட்ட கேட்கிற போது அவர் கேட்டாராம், நீ என்னப்பா படிக்கிட்டு இருக்கா? அங்க ஏதோ ஒரு இன்ஜினியரை கேட்டாராம். அவர் சொன்னாரா, நிலவுக்கு ஒரு மனிதனை அனுப்புகிற I am helping, அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் சார், I am helping to put a man on the moon. நிலவிலே ஒரு மனிதனை இறக்குவதற்கான ஆயத்தத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். அந்த முயற்சியில் இருக்கு. அந்த முயற்சி அதாவது ஒய் தான் சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு ஸ்டோரி. 3 கல்தச்சர்கள் ஒரு படிக்கட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு படிக்கட்டு. அந்த படிய ஒருத்தனை முதல்ல கேட்டாங்க, என்ன பண்றாயின்னு கேட்டாங்க. ஏன் அந்த கேள்விதான். அவன் என்ன சொன்னானா, இது ஏதோ இந்த வெயில அடிக்குது, ஏதோ வயிற்று பொழப்புக்கு இந்த கல்லை அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவன் சொன்னான். அடுத்தவரை கேட்டாங்க. அவர் சொன்னாராம், ஏதோ காலையில இருந்து வேலை பார்க்குறேன், கொஞ்சம் பணம் கிடைக்குது, கூலி கிடைக்குது, பிள்ளைகளை ஏதோ படிக்க வைக்கிறேன்னு சொன்னாராம். 3ஆவனை கேட்கிற போது அவர் சொன்னாராம், எத்தனையோ காலம் நிலைத்திருக்க போகிற ஒரு ஆலயம்னு வச்சுக்கல, ஆலயத்து நிர்மாணத்திற்கு நான் பண்றேன். இதன் மேல எவ்வளவோ ஒரு பக்தர்கள் ஏறி போக முடியும், அருளாளர்கள் ஏறி போவாங்க. அவங்கள காலு அவளுக்கு பஞ்சு மாதிரி இது இருக்கணும், அந்த நோக்கத்துல நான் அதை செய்யறேன்னாராம். அப்ப அந்த ஏன் நான் கூட சொல்லுவதுண்டு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்க போது ஒரு வயதான கொத்தனார், அவர் பெரிதும் படித்தவர் இல்லை, அவரு எங்க வீட்டு அறைய பூசிக்கிட்டு இருந்தார். அப்ப அவர் சொல்றாரு, ஐயா இங்க ரொம்ப ரொம்ப படிச்சவங்க எல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர் பூசுறாரு. அவரு ஒரு கொத்தனாரு வீட்டை பூசுறவரு
அவருடைய இது என்னன்னா, ஐயா நாங்க இத என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதாவது ஒரு ஒரு நிமிடம் வர்றேன். நாங்க இந்த 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 வீட்டை பூசுற போது அவர் சொல்றாரு, கற்றவர்கள் எல்லாம் இங்கு வரக்கூடும், நீங்களெல்லாம் இருந்து பேசுவீர்கள், இங்கு உரையாடுவீர்கள். அவர் பணக்காரன்னு சொல்லல, நான் பணக்காரர் இல்லைன்னு தெரியாது அவருக்கு. கற்றவர்கள் எல்லாம் இங்கு கூடுவீர்கள்னு அவர் சொல்றாரு. இதைத்தான் விஷுவலைசேஷன் டெக்னிக்னு சொல்றோம், எல்லாம் சொல்றோம். அந்த ஒரு நிமிடம், ஒரு குறுக்கீடு, கொஞ்ச நேரம். அப்ப பர்பஸ்ங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கேக்குதுல்ல, ஒவ்வொருத்தரும் பிரமாணம் தொடரலாம்ல. ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குதா? நல்லது, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்ப அந்த நோக்கம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்குங்கிறாங்க. அந்த இன்ஜினியர் என்ன சொல்றாரு, ஐ வாண்ட் டு புட் எ மேன் இன் த மூன்ங்கிறார். அது ஐ எம் ஹெல்பிங்கிறார். அப்போ அது அவ்வளவு சிறப்பா இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தரையும் அவர் பார்க்கிறாரு. டீச்சர் என்ன பண்றாங்க, வாட்டுங்கிறது எதை டீச் பண்ண போறேன் அப்படிங்கிறதான், நான் கத்துக்கிறேன். ஆனா ஒய்ங்கிறது என்ன சொல்றாங்க, கிரியேட் ஃபியூச்சர் சிட்டிசன். நான் எதிர்கால ஒரு சிறந்த குடிமக்களை உருவாக்குற பணியில் நான் இருக்கிறேன்கிறார் ஒய். இப்ப இந்த தளம் இருக்கு, இந்த தளத்துல இத்தனை பேரு ஏன் கூடுகிறோம், ஏன்கிற கொஸ்டின் தான் முக்கியம் சொல்றாங்க. ஏன் கூடுறான், ஒரு ஒத்த உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளவும், எனக்கு தெரிந்ததை நான் அடுத்தவர்களுக்கு கூறவும், அவர்களிடமிருந்து பெறவும் இது உதவுற தளம். அதனால இந்த தளத்தை நம்ம கொண்டாடுறோம். அதற்கு உதவுகிற, அதற்கு வழிகாட்டுகிற நடராஜன் ஐயா போன்றவர்களையும், மற்ற பிரமநாயகம் ஐயா, காமராஜ் ஐயா போன்றவர்களையும், பிள்ளைகளையும் நாம் கொண்டாடுகிறோம். ஏன்? இந்த ஏன்கிற கேள்வி நாள் தவறாம பிரமநாயகம் ஐயா இங்க இருக்காரு. அவரும் அந்த 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 நாளைக்குரிய கருத்துக்களை கூறுறாரு. நமது அன்னபூரணி அம்மா தொகுத்து சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஏன் இங்க இருக்கவங்களை எல்லாம் நான் வரிசையா சொல்லலாம். எனக்கு பிள்ளைகள் அந்த குரல்ல சொல்றாங்க, இங்க இருக்காங்க, அவர்கள் மேம்படுகிறார்கள். நான் அவர்களிடம் எதிர்கால ஒரு தமிழையும், எதிர்காலத்தில் ஒரு IAS, இங்க வந்த வர்ஷாங்கிற பொண்ணு மிகச்சிறப்பான ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, ஆகாஷ்ங்கிற பையன் நல்ல இடத்துல இருக்கா. அப்ப எல்லாரும் நீங்கள் மேம்படுவது ஒவ்வொன்றிலையும் அந்த ஒய் இருக்கு. அந்த ஒய்யை தான் நம்ம பார்க்க சொல்றோம். ஸ்டார்ட் வித் ஒய்ங்கிறார். ஏன் நான் இதை ஏன் செய்கிறேன், நான் ஏன் இங்க வர்றேன், நான் இப்போ 3:45 இருந்து 4:45 வரைக்கும் ஒரு கல்லூரியில போய் அங்க சமூக பணித்துறையில MSW படிக்கிற மாணவர்களுக்கு பேசிட்டு, இப்ப நீங்க உங்களுடைய குரலை கூட கேட்கல, வந்து இந்த மறுபடியும் சேர்ந்திருக்கீங்க. ஏன் இந்த இது ஓட்டா, அது ஏதோ என்னுள் இருப்பதை நான் நல்லவர்கள் மனத்திலேயோ பெரியவர்கள் மனத்திலேயோ ஏதாவது வாய் அப்படி என்ற ஒரு எண்ணத்தை என்னால விதைக்க முடிந்தால், ஏன் பிறந்தேன், அம்மா அங்க
என்னுடைய இந்த லைஃப்னுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத அதான் ஏன்ங்கிற கொஸ்டின்ங்கிறார். ஸ்டார்ட் வித் நியூட்டன் ஏன்னு கேட்கிறாரு. ஏன் விழுகிறது டைரக்டா விழுகிறது, ஏன் கோணக்கோணலா விழுகல? எல்லாரும் விழுகிறத பார்த்தவன் தானே, எவ்வளவு காலமா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன் மேல போகாம கீழே வந்துச்சு? ஏன் நீராவி ஒரு தூக்குது? அதை எதற்கு பயன்படுத்தலாம்? தொழில் புரட்சிங்கிறாங்க. அது மாதிரி இப்ப நான் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்துட்டேன். நான் என்ன எதுக்கு என்ன பர்பஸுக்கு நான் பண்றேன்? என்னுடைய இது தெரியுதுங்கிறாங்க. மிச்சத்தை நம்மள வாழ்க்கையினுடைய ஒரு படி. நான் why do I work as a teacher? Why do I learn? நான் ஏன் படிக்க வேண்டும்? ஒன்றொன்னத்தையும் கேள்வி எடுங்க பாங்கிறாங்க. வாய் பிள்ளைங்க ஏன் இந்த திருக்குறளை படிக்கணும்? சிறந்த நூல் இல்லை. ஏன் why learn? ஏன் தலைமைத்துவம்? why லீடர்? why live? ஏன் வாழ்க்கை? ஏன் வாழ்கிறோம்? வெந்ததை வித்துங்கிட்டு விதி வந்தா சாகிற வாழ்க்கையா? ஏன் அப்படின்னு யோசிங்க. ஏன் பர்பஸ் ஆஃப் லைஃப் ஏன் என்று சிந்திக்க சொல்றாங்க. நான் சொல்றேன், அதாவது சில்ட்ரன் நாட் ரைசிங் சில்ட்ரனா, நாட் ரைசிங் சில்ட்ரனா, பிள்ளைகளை வளர்ப்பது இல்லை, கிரியேட்டிங் டுமாரோங்கிறாரு, நாளையை உருவாக்குதல்ங்கிறார். அப்ப இந்த மாதிரி நிறைய இதுகள்லாம் சொல்றாங்க. நம்ம யோசிக்கிறதுக்கு தான் என்னங்கிறதும் எப்படிங்கிறதும் ஏன்ல இருந்து வர வேண்டுமா. நான் சொன்னேன் டீச்சர் அப்படின்னா ஹி டீச்சர்ஸ், அதான் அவர் தொழில். அது ஹவ் வாட் வை மேக் த ஃபியூச்சர் சிட்டிசன்கிற போதுதான் அந்த வை வருதுங்கிறாங்க. அந்த கேள்வி விடை கிடைத்ததுங்கிறத நாம சொல்றோம். அவர் சொல்றாரு, கேள்வி பிறந்தது நேற்று, நல்ல விடையும் கிடைத்தது இன்று. இங்கே ஆண்டான் அடிமை இல்லை, வணக்கம், ஆண்டான் அடிமை இல்லைங்கிறது. அந்த அவங்க ஆப்பிள சொல்றாங்க. இன்னொன்னு இந்த ராமராஜ், இப்ப காமராஜர் ஐயாவை சொல்லிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு பகுதியில போறாரு, பிள்ளைய படிக்காம மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. நமக்கெல்லாம் தெரிந்ததுதான், இருந்தாலும் திரும்பவும் சொல்லிடும். அப்ப கேட்கிறாரு, ஏண்டா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க, ஒய்ங்கிறாரு, கேட்கிறாரு. அவன் சொல்றான், எங்க நாங்க போன சாப்பாடு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஒய் போய் அதிகாரியை கேட்கிறாரு, சாப்பாடு நம்ம கொடுக்க முடியுமா? அவங்க பல காரணங்கள் சொல்றாங்க. எப்பவுமே சிலர் தான் நம்ம பிரேமா மேடம் மாதிரி அவங்க தான் பாசிட்டிவா பதில் சொல்றது, பலரும் காரணங்கள் சொல்றாங்க. ஒய் அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த மதிய உணவை கொடுக்கிறாரு. இந்த ராம்ராஜ் காட்டுன்னு இருக்குல்ல, அவரு ஒரு கிளர்க்கா, ஒரு தொழிலாளியா தான் அவருடைய தொழிலை ஆரம்பிச்சாராம், ஒரு விற்பனையாளராக. அப்ப அந்த வேட்டியெல்லாம் கொண்டாந்தவெல்லாம் ஒரு வேட்டியே நல்லா கட்டலையா, ஏதோ துணியை சுத்திக்கிட்டு வந்தாங்களாம். ஏப்பா வேட்டி கட்டல, சரியா கட்டல, வேட்டி நல்லா கட்டலாமேன்னு கேட்டாராம். அவங்க சொன்னாங்களாம், எங்களுக்கு வருமானம் வேட்டி வாங்குற அளவு இல்லையே. இவரு வேட்டி வாங்குற அளவு அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கணும்னு நினைச்சாராம். அவருடைய சுயசரிதையில எழுதுறாரு. அந்த வேட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் கொண்டாடுறாராம். ஜெயராம் நடிகர் இப்ப கொஞ்சம் வயதாயிட்டாரு, நல்ல வயதுல அவரு வேட்டி அணிஞ்சுட்டு அவர் நடந்து வர்ற போது பலரும் வணங்குறாங்க, அதை ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆக்குறாராம். அவருக்கு ஒரு ஆனை மாலை போடு. ஆப்பிள் நிறுவனத்தை இந்த புத்தகத்துல சொல்றாங்க. எத்தனையோ நிறுவனங்கள் இருக்க போது ஆப்பிள் போன் வச்சிருந்தா அவர் ஸ்டேட்டஸ் கொண்டாந்தான் பாருங்க, அதைத்தான் சொல்றாங்க. அப்ப அந்த வேட்டிக்கு ஒரு ஒரு வேல்யூ வருது. இன்னைக்கு அரசியல்வாதி பூரா பேர் வேட்டியை கட்டிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, அவனோட வேட்டியும் அவனுடைய காரும் பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரு அப்படி வர்றாங்க. அப்ப அந்த ஸ்டேட்டஸ் சிம்பிள்.
அண்ணல் அம்பேத்கர் ஏன் இவ்வளவு அந்த ட்ரெஸ்ல அவ்வளவு கவனம் வைக்கிறாரு? ஏன் இங்க துண்டை, இடுப்புல இருக்கிற துண்டை, நமது திராவிட இயக்கத்துல துண்டை தோல்ல போட சொன்னாங்க? அதெல்லாம் யோசிச்சு ஏன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அம்பேத்கருடைய அந்த கோட்டு, அவருடைய ஷூஸ், அவருடைய இது தோற்ற பொலிவை பாருங்களேன். ஆண்டாண்டு காலமாக ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் என்று தாழ்த்தி வைத்த சமுதாயத்துக்கு என்பதே நிமிர்ந்து நிற்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த அவரு நமக்கு ஒரு சிம்பாலிக்கா காமியார். ஏன் அப்படின்னு தான் சிந்திக்கிறார். அததான் எழுதுறாரு இவ்வளவு. ஏன் ஏன் அப்படிங்கறதுதான் இந்த புத்தகமும் சொல்லுது. நம்மளை யோசிக்க வேண்டியது நிறைய இந்த இதுல காமிக்கிறாங்க. முடிவாக என்ன நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது, மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாரு. அவரு ஐ ஹாவ் எ ட்ரீம்னு ஆரம்பிக்கிறாரு. அது எல்லாரும் இழுக்குது, சுண்டி இழுக்குது. அந்த ஒரு ஒருமித்த உணர்வு ஏன் ஏன் இந்த கருப்பினம் அடிமைப்பட்டிருக்கிறது, அதனுடைய இலிங்கரை சொல்றாங்க. ஏன் இருக்கிறது என்று அவர் யோசித்த போது அது சட்டத்தையே மாத்துறாரா, உரிமைகளை கொடுக்கிறாரு, அடிமை இதையே ஒழிக்கிறாரு. அது மாதிரி எல்லாம் அந்த ஏன் சொல்றாங்க. இதெல்லாம் நிறைய சொல்லிட்டேன். அண்ணன் காமராஜரை சொன்னேன், அண்ணன் அம்பேத்கரை சொன்னேன், காந்தியடிகளை சொன்னேன், எல்லாம் சொன்னேன். நமக்கு உதாரணமாக இந்த ராமராஜர் காட்டுன்னு சொன்னேன். இன்னொன்னு சொல்றாங்க, ஒருவர் அவரை பேடு மேன்ங்கிறாங்க, PAD பேட் மேன். அவரு ஒரு சாதாரண ஒரு இவர். அவர் என்ன பண்றாரு, இந்த பெண்கள் மாதவிலக்கின் போது அந்த துணியெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை பார்க்கிற போது அப்புறம் இந்த பேடு அது விலை எக்கச்சக்கமா இருக்கான். அந்த பேடுக்காக அவர் எவ்வளவோ முயற்சி பண்றார். அதற்கு ஆள் கிடைக்கல. பெண்கள்கிட்ட கேட்கிற போது அவர் பின்பித்துங்கிறாங்க. இவர் இதே விலையா இருக்கிற போது அந்த ஒய்ஃப் திரிஞ்சிடுறாங்க. அம்மா சூனியம் வச்சுட்டாங்க யாருக்கோ அப்படின்னு சொல்றாங்க அம்மா. இது பேடுமேன்னு படமாவே வந்திருக்கு. அக்ஷய்குமார் நடிச்சு படமாவே வந்திருக்கு. அவர் என்ன பண்றாரு, அவரே ஆட்டினுடைய ரத்தத்தை வச்சு பஞ்ச வச்சு அவரே கட்டிக்கிறாராம். அது ரொம்ப நாத்தம் எடுக்குது. அப்புறம் அவர் கடைசியா முடிவு இது பண்றாரு, எங்கேயோ இருந்து வெளிநாட்டில இருந்து வர்ற ஒரு ஃபைபர், அதுல இருந்து ஒரு பஞ்சு மாதிரி தயாரிச்சா விலையும் குறைச்சலாவும் தயார் பண்ணலாம். அதை இறக்குமதி பண்றாரு. அவரு 35,000 ரூபாய்க்கு எத்தனையோ லட்சத்துக்கு இருக்க மிஷினை கண்டு இது பண்றாரு. அப்ப அவங்க ஏன்கிற பர்பஸ், இந்த சமுதாயத்துல ஏன் அப்படின்னு இருக்கிற போதெல்லாம் வாய் ஏன் இதுல பஞ்சு இருக்கு, அதை ஏன் எளிமையாக கூடாது. இதே மாதிரிதான் அப்துல் கலாம் அவர்கள் இந்த கால் ஒரு இது சொன்னதாக சொல்லுவாங்க. ஏன் இவ்வளவு கணத்தை தூக்கிட்டு ஒருத்தவங்க நடக்க முடியுமா? இந்த காலுக்கு மாற்று, ஊனக்காலுக்கு மாற்று கண்டுபிடிக்கிறாரே இடை குறைவாக. அவருடைய இத்தனை கண்டுபிடிப்புல இதுதான் உயர்ந்ததுன்னு அவர் சொல்றார். அப்ப அது ஏன்னு சிந்திக்கிற போதுதான் வருதுன்னு இவ்வளவு சொல்றேன். இப்ப இதுல நான் உங்களிடம் விதைக்க விரும்புவது ஏன் என்ற கேள்வி. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஏனை கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப ஒரு எழுத்தாளரா இருக்கீங்க, ஏன் எழுதுகிறேன், இது யாருக்கு போகணும்? இப்ப பாப்பா இருக்கு, நான் ஏன் படிக்கிறேன், நான் எந்த இடத்துக்கு போகணும்? அந்த ஏன்கிற கேள்விதான் முக்கியமான கேள்வின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த ஏன். நமது பிரேமா அவர்கள் இப்பொழுது அருமையான ஒரு திருக்குறள் தெள்ளமுதம்னு நூல் வெளியிட்டிருக்காங்க. அந்த நூல்ல கருத்துக்கள் ஒரு மிக உயர்வான கருத்துக்கள். அப்ப ஏன் அப்படி இவ்வளவு நேரம் பேசுறோம், எங்கெங்கேயோ போறோம், பல இடங்களில் தலைமை தாங்குறோம். ஏன் அந்த நூலிலே அது பரிணமித்திருக்கிறதாக நான் காண்கிறேன். அது மாதிரி நம்மள்கிட்ட எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. ஏன் 85 வருஷத்துல 82 வருஷத்துல இங்க நடராஜன் சார் உட்கார்ந்து இருக்காங்க. ஏன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏன். இந்த அனுபவனியமா ஒவ்வொரு ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு கேட்டு இங்க கதை சொல்லி உட்கார்ந்துருக்காங்களே, ஏன் ஏன்னு பாருங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏன் இருக்குங்கிறாங்க.
ஏன் நான் சொன்னேன் காலேஜுக்கு ஓடி போயிட்டு இங்க திரும்பி வந்து ஏன் எனக்கு ஏதோ ஒன்றை விதைப்போம், எனக்கு தெரிந்ததை பகிர்தல் பேரின்பம்ங்கிறாங்க. அந்த பகிர்தலுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏன்னு எழுதுங்க. ஏன் இதை நான் செய்கிறேன் அப்படின்னு எழுதி பாருங்கிறாங்க. புட் இட் டவுன்ங்கிறாங்க. எழுத்துல கொண்டாங்க, சும்மா பேப்பர்ல ஏன் என்று எழுதிப்பாரு. ஏப்பா யாருப்பா பேர் பவானியா தரணி, ஏன் ஏன் திருக்குறள் படிக்கிறேன் யோசிச்சுப்பாரு. சரியா? ஏன் திருக்குறளை சொல்கிறேன், ஏன் ஏன்னு எல்லாத்துக்கும் ஏன் இது செய்யணும். சரியா? செய்வதால எனக்கு லாபம் வரணும். இதே சைமன் நான் முடிக்க போறேன். இதே சைமன்ஸ் எனக்கு இன்டெஃபினிட் கேம்னு எழுதுறாரு. அதாவது முடிவுள்ள அவர் இன்னொரு புத்தகத்தினுடைய பேரு டெஃபினட் கேம், இன்டெஃபினிட் கேம். டெஃபினட் கேம்னா என்ன? இப்ப ஒரு செஸ் விளையாடுறான், குறிப்பிட்ட நேரம் அந்த கிங்கை கேப்சர் பண்ணிட்டா அது முடிஞ்சிச்சு இல்லையா? ஆனா முடிவே இல்லாத சில விஷயங்கள் இருக்கா. என்ன? நமது இந்த வாழ்க்கை, அதுல முடிவு இல்லை, அது தொடர்கிறது. கற்றல், அதுல முடிவில்லை. ஆரோக்கியம், அதுல முடிவில்லை. அதுல போட்டி யாருக்கா? போட்டி அதுல போட்டி இல்லையா? நேற்றைய எனக்கும் இன்றைய நான் மேம்பட்டுருவணுமா? போட்டி யாருக்குடா? தரணி, நான் கிளாஸ் பிள்ளைகளுக்கு எடுத்து கேள்வி வந்துருச்சு. யாருக்கு போட்டி? உனக்குதான். நேற்றைக்கு நான் 10 குறள் சொன்னா இன்னைக்கு 15 குறள் சொல்லிட்டேனா நீ மேம்பட்டிருக்கேன்னு அர்த்தம். சரியா? நேற்றைய என்னை விட இன்றைய நான் மேம்பட்டிருக்கேனா? இன்றைய என்னை விட நானும் மேம்பட்டிருக்கணும், என்னை சேர்ந்தவர்களும் மேம்பட்டிருக்கணும். நானும் மேம்பட்டிருக்கணும், என்னை சேர்ந்தவர்கள், நண்பர்கள், இந்த என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் மேம்பட்டிருக்கணும். அதுதான் அந்த வெற்றிங்கிறாங்க. அந்த சைமன் சினக் இதே ஆசிரியர் சொல்றது. அப்ப இன்றைக்கு நான் கூறியவற்றை எல்லாம் தொகுத்து சொல்வதாக இருந்தால் என்ன? ஏன் என்ற கேள்வி, ஏன் இருந்தாதான் அதுக்கு விடை வரும். அந்த ஏன்ல தொடங்குங்க. அவர் கோல்டன் சர்க்கிள் சொல்றாரு. இப்ப அதுக்கு என்ன சொன்னேன்? டாக்டருடைய உதாரணம் சொன்னேன். டாக்டர் என்ன பண்றாரு? He treats the patient. அவரு பேஷண்ட்டுக்கு சிகிச்சை கொடுக்கிறாரு, நோயாளிக்கு. எப்படி கொடுக்கிறாரு? மருந்தோ அறுவை சிகிச்சையிலே கொடுக்கிறாரு. ஆனால் ஏன்? அவரு ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும், இந்த உலகத்தில் வந்த உயிரை காப்பாற்ற வேண்டும்னு அவர் இருக்காரு. ஆசிரியர் கற்பிக்கிறார். எப்படி கற்பிக்கிறாரு? போர்டுல எழுதுறாரு, ஏதாவது புத்தகத்தை வச்சு கேள்வியை சொல்லி கொடுக்கிறாரு. ஏன் சொல்லி கொடுக்கிறாரு? அது ஐ ஆம் மேக்கிங் த ஃபியூச்சர் சிட்டிசன், வருங்கால ஒரு சிட்டிசனை உருவாக்குறேன் அப்படிங்கிற மனசு இருந்தா, வருங்காலத்துல ஒரு நல்ல மனிதனை நான் உருவாக்குகிறேன் இருந்தா அது முழுமையாக அவர் கற்பிப்பாருங்கிறாங்க. அந்த பாடத்தை மாத்திரம் இல்ல, அவரே நடந்து காமிப்பாருங்கிறாங்க. அந்த ஏன்கிற ஒரு நான் இப்படி குடிச்சிட்டு தெரிஞ்சா என்னை பாக்குற பையனும் குடிச்சிட்டு தானே போவேன் அப்படின்னு நினைச்சு அவரை மாத்திக்கிறார். ஏன்? அவனை நல்லவனா உருவாக்கணுங்கிறத. அப்ப ஒவ்வொன்றிலும் ஏன் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நான் அதுக்கு நிறைய சொல்லிட்டேன். எதெல்லாம் சொன்னோம்? ஆப்பிள சொன்னோம், ராம்ராஜ சொன்னோம், ஹேட்மேன சொன்னோம், அதுக்கப்புறம் ஐசக் நியூட்டனை சொன்னோம், ஜேம்ஸ் வாட்ட சொன்ன எத்தனையோ பேர் ஏன் என்ற கேள்வியில் சிறந்தவர்கள். யூதர் கிங்க சொன்ன, மகாத்மாவை சொன்ன. இப்ப நாம் நான் 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 வாய் என்னை ஏன் பெற்றாள் ஒருத்தி, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இதை படிக்கிறேன், ஏன் நான் அதை ஏன்ங்கிறத நீங்க நினைச்சு பார்க்கிற போது நம்முடைய வாழ்வு சிறக்கும். வாய் அப்படிங்கிற இந்த இனிமையான நண்பர்கள், மிகச்சிறந்த நண்பர்களோடு எனக்கு பகிர்ந்து கொள்ள கிடைத்த பெருவாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பின்னூட்டத்தாலே இந்த உரையை செழுமைப்படுத்த வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. ஸ்டார்ட் வித் வை என்கிற தலைப்பில் ஐசக் நியூட்டன் பற்றியும்
ஜேம்ஸ் வாட்டர் அவர்களை பற்றியும், இன்று இளைஞர்களுக்கு கிரியேட்டிவிட்டி முக்கியம் என்பதை பற்றியும் சிறப்பாக உரையாற்றிய சோ மேத்திதான் ஐயா அவர்களே கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு நீதி நடராசன் ஐயா அவர்களே அப்படி அழைக்கிற பாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது கலந்துரையாடுவோம் பேரவையின் புன்னகை மன்னன் ஐயா வினய் தீர்த்தான் அவர்கள் ஏன் என்ற கேள்வி என்ற தலைப்பில் மிக மிக சிறப்பான ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார்கள். நியூட்டனின் விதியிலிருந்து அம்பேத்கர் ஏன் ஆடம்பரமான உடையை உடுத்துகிறார் என்கிற வினா வரை அவர் விவரித்த தகவல்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அத்தனையும் நம் ஒவ்வொருவரையும் ஏன் என்ற கேள்வியை கேட்க வைக்கிறது. எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஸ்டார்ட் வித் ஒய் என்று இருக்க வேண்டும். எதையும் ஏன் என்று கேள்வி கேட்டுதான் தொடங்க வேண்டும் என்ற ஒரு அருமையான தத்துவத்தை, கொள்கையை, அறிவுரையை ஐயா அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அதோடு டாக்டர் ஏன் மருந்து கொடுக்கிறார் என்ற கேள்வியும் எழுப்பி நோயை குணப்படுத்துவதற்காகத்தான் அந்த டாக்டர் மருந்து கொடுக்கிறார் என்று விவரித்தார். இப்பொழுது சமீபத்தில் நான் சமூக ஊடகங்களில் ஒரு காட்சி ஒளிபரப்பப்பட்டது. வடநாட்டில் கடவுள் சிலைகள் 2க்கு 3 டாக்டர்கள், அதாவது MBBS படித்த டாக்டர்கள் அந்த கடவுளர்களுக்கு சளி பிடித்து விட்டதாகவும், எனவே அதை சோதனை செய்ய அந்த மருத்துவர்கள் ஸ்டெதஸ்கோப்பை வைத்து அந்த சிலைகளுக்கெல்லாம் சளி இருக்கிறதா இல்லையா என்பதை பரிசோதித்து பார்த்து கொண்டிருந்த காட்சி சமூக ஊடகங்களில் பரவி இருந்தது. அந்த செக்கப் செய்த மெடிக்கல் செக்கப் செய்த மருத்துவர்கள் MBBS டாக்டர்கள் என்பதுதான் அதில் முக்கியமான பிரச்சனை. MBBS டாக்டர் படித்துவிட்டு ஒரு சிலைக்கு அல்லது பொம்மைக்கு சளி பிடித்திருக்கிறதா என்று ஸ்டெதஸ்கோப் வைத்து அவர்கள் சோதனை செய்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் எப்படி பார்ப்பது? அவர்கள் உண்மையான மருத்துவர்கள் தானா? MBBS-இல் இந்த சிலைகளுக்கெல்லாம் சளி பிடிக்கும் என்று ஏதாவது பாடம் இருக்கிறதா? அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார்களா என்கிற அந்த கேள்வியும் நமக்கு எழுகிறது. அதனாலதான் தந்தை பெரியார் அவர்கள் ரத்தன சுருக்கமாக ஒன்றை சொன்னார். பக்தி வந்தால் புத்தி போகும், புத்தி வந்தால் பக்தி போகும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். இந்த பெரியாரின் கருத்து தவறு என்று யாராவது சொல்ல முடியுமா? அந்த மருத்துவம் படித்தவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றால் மற்றவர்களை பற்றி நாம் என்ன நினைத்து கொள்வது? நாம் வணங்கும் தெய்வங்களின் யோக்கியதை தான் எப்படி இருக்கிறது? 10 தலை, 6 தலை, 4 தலை உள்ள கடவுளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இது சாத்தியமா? 6 தலை இருக்குமா? 4 தலை இருக்குமா? இரத்த ஓட்டம் எப்படி போகுது?
உணவு குழாய் எத்தனை உணவு குழாய், எப்படி போகுது, இது உடல் கூறு படி சரியானதா, இதற்கெல்லாம் ஏன் என்ற கேள்வி இந்த பக்தி என்ற திரை மறைத்து விடுகிறது. அதோட மனித தலை மனித உடம்புன்னு இருக்கு. இன்னொன்னு யானத்தலை மனித உடம்பு. இது சாத்தியமாகுமா? இது நடைமுறை சாத்தியமாகுமா? இப்படி இருக்க முடியுமா? மருத்துவத்தில் இதற்கு விளக்கம் உண்டா? இந்த கேள்வியெல்லாம் நாம் கேட்பதே இல்லை. அதனால் ஏன் என்ற கேள்வி மத விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களில் தான் பேசப்பட்டு வருகிறதை ஒழிய எல்லா விஷயங்களிலும் ஏன் என்ற கேள்வி கேட்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஐயா வினைதீர்த்தான் போன்றவர்கள் இந்த ஏன் என்ற கேள்வியை எல்லா தரப்பினருக்கும் அறிவுறுத்த வேண்டும் என்கிற எனது அன்பான வேண்டுகோளை விடுத்து அவரை வாயார மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திரு காமராசர் ஐயா அவர்கள் என்று அழைக்கிறோம். ஐயா. என்ற பொழுதில் பெரிதவர்களும் தன் மகனை சார்ந்தது கேட்டதாய் இணைக்கித்தான் ஐயா இன்னமும் அவங்க அம்மாவுக்கு சான்றோன்னு எனக்கு கேட்ட தாயாகவே நான் கருதுறேன். உண்மையிலேயே நான் ஐயா நீங்க பேசுங்கன்னு சொல்லும் போது ஐயா நான் ஒரு கல்லூரியில் பெற்ற போகிறேன். அது எனக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். அவர் மதியானமே போயிட்டாரு. இப்ப கல்லூரியில தான் உட்காந்து இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தன்னம்பிக்கை உரையாற்றிட்டு பயிற்சிலாம் கொடுத்துட்டு அங்கே உட்காந்து பேசுறாரு. என்கிட்ட சொன்னார் கால் பண்ணி, ஐயா நான் ஒரு 5:20 கிணஞ்சா போதுமானாரு. கண்டிப்பா போதும், முன்னாடி கூட வந்த டைம் தான் வந்துருவீங்க அப்படின்னு. நீங்க எப்படியும் வந்துடுவீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு தமிழ் மீதும் மக்கள் மீதும் தன்னுடைய கடமை மீதும் ரொம்ப பற்றாக இருப்பவர் தான் நம்முடைய நீதித்தன் ஐயா அவர்கள். நான் இது வரைக்கும் கேட்ட ஒரு தேதியை மாத்ததே இல்லை. அன்னைக்கு இருக்குதான்னு பார்ப்பாரு, சரி நீடுவார். ஆனால் இன்னைக்கு தேதி ஒரே ஒரு கேள்விதான், ஏன் என்ற கேள்வியை நீங்க கேளுங்க. ஒரு பாட்டை கூட சொன்னாரு, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு வரும், வாலிபாட்டு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கேள்வி. எதுக்கு எத்தனை கேள்வி கேட்கணும், ஏன் எதுக்கு கேட்டாதான் அதுக்குண்டான விடை கிடைக்கும். அதனால நிறைய விடயங்களை எல்லாம் எடுத்து சொன்னாங்க. நான் கேட்டுட்டு இருந்தேன். அவரை நான் மிகவும் நேசிக்கிற நம் நீதிபதியை போல நேசிக்கிற புன்னகை மன்னனாகவே நான் கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய வருகை எங்களுக்கு எல்லாம் ஓகே என்று சொல்லி வந்திருக்கிற சிவமாமா அவர்கள், தங்கம் அவர்கள் எல்லாரும் தாங்கள் என்று பேச வேண்டும் என்ற தேதியை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜானகம்மாவும் கூட நீதியரசர் 26ஆம் தேதி அது முடிஞ்சது. நீங்கள் என்னைக்கு இந்த மாதம் பேச வேண்டும் என்பதை முன்கட்டியே தெரிவித்தீர்கள் என்று சொன்னால் அந்த தேதியை குறித்துக் கொள்வேன் என்று சொல்லி கிடைத்த நன்றி பாத்திரங்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜானகி அம்மா அவர்களே என்று அழைக்க மாறுங்களம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய அவையில் பேசிய வினைதீர்த்தான் ஐயா அவர்கள் எல்லாருடைய சிந்தனையும் தூண்டுவதாகவே சில கேள்விகளை கொடுத்திருக்கிறார். ஏன் ஏன் என்று கேள்வி கேட்டதனால் அங்கே புவியீர்ப்பு விசை பிறந்தது. ஏன் என்று கேள்வி கேட்டதால் அங்கே நீராவி என்ஜின் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி அனைத்திலுமே ஒரு ஏன் என்ற கேள்வி அங்கே இருக்கிறது. அதுபோல ஏன் என்ற கேள்வி நாம் கேட்காமல் விடும் பொழுது மனிதனின் சிந்தனையும் நின்று விடுகிறது. பறவை ஏன் பறக்கிறது, மழை ஏன் பெய்கிறது, இப்படி கேள்வி கேட்கும் பொழுதுதான் அறிவியல் கண்டுபிடிப்புக்கு பின்னாலும் ஏன் என்ற கேள்வி இருக்கிறது. இலக்கியத்தின் பின்னாலும் ஏன் என்ற கேள்வி இருக்கிறது.
பகுத்தறிவின் பின்னாலும் ஏன் என்ற கேள்வி இருக்கிறது, வாழ்க்கையின் தத்துவத்தின் பின்னாலும் ஏன் என்ற கேள்வி இருக்கிறது. அதுபோல வாழ்க்கை நமக்கு பல பதில்களையும் கொடுக்கிறது. இந்த பதில்களுக்கெல்லாம் ஒரே கேள்வியாக இருப்பது ஒரே ஒரு கேள்வி, அது ஏன். இப்படிப்பட்ட சிந்திக்கக்கூடிய பல விதமான கேள்விகளை இன்று நம்மிடையே வைத்து சென்றிருக்கிறார். நம்முடைய நீதியரசர் ஐயா சொன்னது ஒரே வரியில எல்லாமே முடிஞ்சு போச்சு. அங்க பக்தி வந்தால் புத்தி போகும், புத்தி வந்தால் பக்தி வரும். இந்த 2 வார்த்தையில பாத்தீங்கன்னா மொத்த இந்த பெரியார் சொன்ன ஒட்டுமொத்த அந்த புத்தகத்தை இந்த இடத்துல அடக்கி ஐயா சொன்னது மிகவும் எனக்கு பள்ளிக்கூடத்துல கூட ஒரு வார்த்தை ஈஸியா சொல்லணும்னா ஒரு வரியில அந்த ஹைக்கு கவிதை மாதிரி கொண்டு போவேன். நம்ம வகுப்பறையில கூட பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற ஒரு பையன் இருந்தாதான் நாமளும் படிப்போம். இல்லைன்னா புத்தகத்தை அப்படியே சொல்லிட்டு யாரோ ஒண்ணு எழுதி வச்சாங்க அப்படியே வாமிட் பண்ணிட்டு வந்துருவோம். என் கிளாஸ்ல கூட சில பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு நாளும் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லாமல் இருந்தது இல்லை. அவன் கேள்வி கேட்பான் என்பதற்காக புத்தகத்தை தாண்டி இன்னைக்கு நான் படித்து கொண்டு போகிற அளவுக்கு என்னுடைய அறிவை வளர்த்தவர்களும் என்னுடைய மாணவர்கள் தான். ஏன் என்ற கேள்வி நம்மளை எவ்வளோ யோசிக்க வைக்கிறது, படிக்க வைக்கிறது, நம்மளை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. ஆகையால் இந்த கேள்வியின் தலைப்பின் அருமையாக எடுத்து வைத்த ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு தங்கம் சாயிரம் அம்மா அவர்களை அன்பு அழைக்கிறேன். பாருங்கள் அம்மா. அனைவருக்கும் இனிய மனமகிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே நான் சொல்வது உண்டு, வினை தீர்த்தான் ஐயா வந்தால் வினைகளை தீர்க்கக்கூடியவர் என்று. எந்த அவையிலும் அவர் போகும் அவையிலெல்லாம் சொல்வதுண்டு. இன்று யார் பேசினார்கள் நம்மிடம்? W தானே அது. அப்படிங்கும்போது வினை தீர்த்தான் ஐயா. அப்ப என்ன பேசினார்கள் அப்படின்னு இப்ப சொல்லுவோம். வாட் பேசினான்னு இப்ப கேட்க வேண்டாம் நம்ம. அடுத்தது வென், எப்பொழுது பேசினார்கள்? இப்பொழுது பேசினாங்க, பேசி முடித்து விட்டார்கள். சரி, எங்க பேசினார்கள்? நம்ம கலந்துரையாடல் அவையில் பேசினார்கள். வாட், என்ன பேசினார்கள்? இப்பதான் கேட்கிறேன், அவர் என்ன பேசினார்கள்? ஏங்கிற கேள்வியை பேசினார்கள். அப்ப ஏன் பேசினார்கள் அவர்? ஐயா ஏன் பேசினார்கள்? அவர்கிட்ட கேட்கலாமா அந்த கேள்வியே அப்படின்னு தோணுது. நம்மளுடைய சிந்தனை தூண்டுவதற்காக அவர் இந்த ஒய்ங்கிற அந்த கேள்வியை ஏன் என்று கேட்டார். அப்படித்தானே ஐயா? வினை தீர்த்தான் ஐயா. அப்ப நம்ம சிந்தனையை அவரே கேட்டார்ல, அவர்கிட்ட கேட்டுடலாங்கிறதுக்காக கேட்டார். அதனால ஒய் அப்படிங்கிற கேள்வியை வச்சு ஏன் 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 என்று நம்மளை கேட்டுவிட்டார். உண்மையாவே ஏன் என்ற கேள்வி ஒரு ஆசிரியரா இருந்தாங்கன்னா அந்த ஆசிரியர் புக்கை தாண்டி படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குழந்தைகளுடைய கேள்விக்கு, ஒரு குழந்தைகள் இல்ல, இப்ப ஒரு வகுப்புல 28 மாணவர்கள் இருந்தா நிச்சயமாக அதுல 8 மாணவராவது ஏன் இப்படி செய்யணும், ஏன் ஒய்ங்கிற கேள்வியை நிச்சயமாக எழுப்புவார்கள் படித்து கொண்டு. அதனால்தான் ஆசிரியர் பணி அறப்பணி என்பார்கள். அரச பணி இல்ல, அறத்தை, நன்மையை வளர்க்கும் பணி என்று. அது ஒவ்வொரு சிந்தனையும் எப்படி ஆப்பிள் விழுந்ததுனால அவங்க புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாங்க. அடுத்து ஒவ்வொன்றையும் அவர் சொல்லக்குள்ள மருத்துவர் ஏன் நமக்கு நோயை குணப்படுத்துறார், அந்த ஏன் 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 என்ற கேள்வி கேட்கும் போதுதான் நம்மளுடைய சிந்தனை பிரிக்கிறது, நம்மளுடைய செயல்திறம் வலுப்படுகிறது. ஏன் என்ற கேள்வி நம்மை விட்டு எப்பொழுது நிற்கிறதோ, ஒரு காலத்துல நின்றுடும். அது ஏன் நிக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அதுவும் ஏன் நிக்கிறது அப்படின்னு தான் கேட்கிறோம். நாம் ஏன் பிறந்தோம், நாம் ஏன் வாடுகிறோம், நாம் ஏன் ஏன் என்ற கேள்வியை விட்டு விடுகிறோம் என்று நமக்கு தெரியாமல் ஏன் என்ற கேள்வியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்ப நின்று விடுகிறதோ அப்ப நமக்கு என்ன திறன் போய்விடுகிறது தெரியுமா? கற்றல் திறன் மறந்து விடுகிறது, மறந்து விடுகிறது, மருந்து விடுகிறது, மறத்து விடுகிறது. எல்லாமே மாவுலையே அந்த ஒயில ஏல ஆரம்பிச்சு ஏகாரம் மகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல மகரம், அது மகாரம் என்பது தான் என்ற அகந்தை. அப்ப ஏன் என்ற கேள்விக்குள்ள நான் ஏன் செய்யறேன் நான் என்ற அகந்தை வருது. நம்ம ஏன் செய்யறோம்னு கேட்கிறோம். அந்த ஏன்கிறது நமக்கு கேட்காம போயிட்டுன்னா அனைத்தையும் மறந்து விடுகிறோம், கற்றல் நின்று விடுகிறது, எதையும் நாம் செய்ய முடியாமல் போகிறது. காரண காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஏன் என்ற கேள்வியுடன் இருந்தால் நாம் இந்த உயிரும் மெய்யுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்
என்று அர்த்தம் என்பதை அழகாக இந்த அவையில் கூறிய வினை தீர்த்தான் ஐயா அவர்களுக்கும் என்னை அழைத்த தாரணிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு பிரேமா அம்மா அவர்களை அன்பு அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு 5-10 நிமிடங்கள் தாமதமாக தான் இணைஞ்சேன். காமராஜரை பற்றி சொல்லும்போது வந்தேன். ஆனால் ஏன் அப்படின்ற கேள்வி நமக்கு ஏன் தேவைப்படுதுன்றதுக்கு உண்மையாக நம்முடைய சிந்தனையோட ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியையும் நமக்கு ஒரு தெளிவையும் கொடுக்கறதுக்கும் அறிவை பெருக்குவதற்கும் நமக்கு ஏன் அப்படின்றது, இது ஏன் நடந்தது, இதை எப்படி செய்யலாம், ஏன் இதை செய்ய முடியாது, இப்படியெல்லாம் நம்மளுக்குள்ள கேள்விகள் கேட்கும் போது நமக்கு அதுல இருந்து ஒரு தெளிவு பிறக்கும். அது கற்றலில் அதுவும் ரொம்பவே பயனுள்ள பல சொற்பொழிவுகளை தன்னூக்க பேச்சுகளை எல்லாம் கல்லூரிகளில் மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் வினிதீர்த்தான் அவர்கள் ஆற்றி வருகிறார்கள். அவருடைய பணியில் பயிற்சியின் காலத்துல இருந்திருக்காரு, பயிற்றுவிச்சிருக்காரு. பணியாளர்கள் எல்லாம் பயிற்றுவிச்சிருக்கிறதெல்லாம் 40 ஆண்டு கால எல்ஐசி பணியெல்லாம் பெருசு இல்லை. இப்ப ஒரு 40,000 மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்காரு. அந்த குழந்தைங்க கொடுக்கிற ஃபீட்பேக் அதை ஏன் கேட்டு வாங்கணும்? போறோம், நம்ம பேசுறதோட வந்துடலாம். ஏன் அந்த பின்னூட்டத்தை கேட்டு வாங்குகிறார்? அந்த பின்னூட்டத்தில் நமக்கான பிளஸ் எது மைனஸ் எது எல்லாமே அந்த குழந்தைங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கூட்டங்கள்ல இன்னும் அதை விட சிறப்பா அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த குழந்தைகளை பயிற்றுவிச்சிட்டு இருக்காரு. அவருடைய இந்த பொழிவானது உண்மையிலே நம்ம தடத்துல மிகப்பெரிய நல்ல விஷயங்களை கொண்டு சேர்த்தது. அந்த ஏன் பள்ளிக்கு போகலைன்னு கேட்ட காமராஜர் கேட்ட ஒரு கேள்வி, இன்னைக்கு நம்மெல்லாம் இப்படி படிச்சு ஒரு பணியில இருந்து இப்படி எல்லாம் இருக்கிறோம்னா அதுக்கான காரணமே நமக்கு காமராஜ் தான். மற்ற மாநிலங்கள்ல கல்வி அப்படின்றத விட நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு அவ்வளவு சிறந்து விளங்குகிறது என்றால், படிக்காமல் அவர் இருந்திருந்தாலும் அவர் மற்ற நூல்களை எல்லாம் படிச்சுக்கிட்டார். படிச்சது பள்ளி போய் படிச்சது கொஞ்சம்னா கூட, ஆனா அந்த குழந்தைகளுக்கு படிப்பு கல்வியோட அவசியம் என்னத்துக்கு தேவை அப்படின்றத அதை கண்டுபிடிச்சு அதுக்கான சரி சாப்பாடு போட்டா சாப்பாட்டுக்காக குழந்தை வரும்போது கல்வியும் படிச்சுக்கிருவாங்க அப்படின்னு ஒரு முடிவை எடுத்து அவ்வளவு அழகா அதை செயல்படுத்தினாரு. அந்த அளவுக்கு அவர் பண்ணி இருக்கிறது நம்ம நிறையவே கேள்விப்படுறோம். இப்ப நமக்கு சாக்ரட்டிஸ்க்கு அடுத்தது புளூட்டோ இருந்தாரு, புளூட்டோக்கு அடுத்தது அரிஸ்டாட்டில் இருந்தார். அந்த அரிஸ்டாட்டில் அவ்வளவு தத்துவ மேதையா இந்த மாதிரி கேள்வி பதிகள் எல்லாம் சிறப்பா இருந்ததுனால அவர்கிட்டதான் அலெக்சாண்டரை கொண்டு படிக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் படிக்க வச்சாங்க. அப்படிப்பட்ட மனிதரிடம் படித்ததுனால்தான் அலெக்சாண்டர் உலக அளவுல அந்த அளவுக்கு ஒரு வல்லுநரா, அந்த அளவுக்கு ஒரு சிறந்த எல்லாத்தையும் உலகையே தன்னோட கைக்குள்ள கொண்டு வர அளவுக்கு வந்தார். இப்படி ஏன் அப்படின்ற கேள்விகளுக்கு பல காரணங்கள் இருக்கு. மிகச்சிறப்பாக இந்த உரையை ஆற்றியமைக்கு வினைதீர்த்தான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னை அழைத்தமைக்கு தாரிணிக்கு என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு பிரம்மநாயகம் ஐயா அவர்களை என்று அழைக்கிற மாதிரி. அழைத்ததற்கு நன்றி தாரணி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியங்கள். இன்றைய சிறப்பு அழைப்பாளர்கள் ஒரு அப்பப்பா என்று ஒரு தலைப்பு. அவர் ஒவ்வொரு தலைப்பும் மிகவும் ஒரு வித்தியாசமான தலைப்பில் நம்மை கவர்வதில் அவர் வல்லவர். ஏன் என்ற கேள்வி உலகில் நிகழ்ந்த ஒவ்வொரு கண்டுபிடிப்பிற்கும், ஒவ்வொரு மாற்றத்திற்கும், ஒவ்வொரு சாதனைக்கு பின்னால் ஒலித்த முதல் சொல் ஏன். அந்த கேள்வி இல்லையெனில் அறிவு வளராது, ஆராய்ச்சி பிறக்காது, புதுமை உருவாகாது. இன்றைய ஐயா வினைதீர்த்தான் அவர்கள் வாழ்க்கையில் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கையும் செயல்களையும் சிந்தித்து பார்க்க ஏன் என்று கேட்கும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியது மிகவும் சிந்திக்க வைத்தது. பிறர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வதை விட அதன் காரணத்தையும் பொருளையும் ஆராய்வதே உண்மையான அறிவின் அடையாளம் என்று மிக அழகாக விளக்கினார். இந்த சொற்பொழிவு நாம் வெறும் கேள்வி கேட்க தூண்டவில்லை, சரியான கேள்வியை கேட்டு சரியான விடையை தேடும் சீரிய சிந்தனையை நம்முள் விதைத்திருக்கிறார். இவ்வளவு ஆழமான கருத்துக்களை மிக எளிமையாக, இனிமையாக, அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையிலும் வழங்கிய பேச்சாளர் ஐயா வினைதீர்த்தான் ஐயா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு கவிஞர் செம்மாளம்மா அவர்களை என்று அழைக்கிறோம். அழைத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஐயாவோட உரை மிக சிறப்பு.
ஏன்னா தூங்கிட்டு இருக்கிற எல்லாரையுமே ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கிற மாதிரி விழிப்பு உணர்வு கொடுத்த ஒரு சொற்பொழிவு இது. இப்போ பள்ளி ஆசிரியரா இருக்கிற நாங்க என்ன பண்ணோம்னா, இப்ப வந்து நாங்க ஏன்னு கேள்வி கேட்கறத விட இப்ப இருக்கிற பிள்ளைங்க எங்களை ஏன்னு கேள்வி கேட்கறாங்க. நிறைய அறிவு வளர்ச்சி மிகுதியா இருக்கு. அவங்க எங்களை கேள்வி கேட்கறாங்க. ஜானகி ஆசிரியர் சொன்ன மாதிரி அவங்க கேட்கிற கேள்விக்கு நாங்க பதில் தேடுறதுக்கு நிறைய புத்தகங்களை படிக்கிறோம். ஏன்னா உள்ளங்கையில உலகம் கையில இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலயும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்டேட்ல இருக்காங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் அந்த கேள்வி வந்து ரொம்ப சிறப்பு. ஆனா ஒரு கேள்விக்கு வந்து பதில் வந்து பலது கொடுக்கலாம். அதனால கேள்வி வந்து பதில் சொல்றதை விட ஒரு கேள்வி கேட்கறதுக்கு தான் நமக்கு அறிவு ரொம்ப அவசியம். இப்ப நாங்க பாடத்துல கூட என்ன பண்ணுவோம்னா, ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டா அதுல ஒரு பத்தி இருக்குன்னா அது பிள்ளைங்க கிட்ட நான் சொல்வேன், இந்த பத்தியில உனக்கு எத்தனை கேள்வி உன்னால உருவாக்க முடியும். ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு தான் அறிவு வேணும். பிள்ளைங்க வந்து கேள்வி கேட்கறாங்கன்னா அதுக்கு விடை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கேள்வியே உருவாக்குறது தான் ஏன், எதுக்கு, எப்படி. நம்மளோட இவர் கூட நம்ம அறிவியலர் அவர்ல ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்டாதான் மாணவர்களோட அறிவு வந்து விருத்தி அடையும்னு சொன்னாங்க. ஐயாவோட சொற்பொழிவு வந்து மிக சிறப்பு. அதனால இன்னும் எங்களை மென்மேலும் உயர்த்திக்கிறதுக்கு நாங்க என்னென்ன பண்ணணும், ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தவங்களுக்கு மனமாற நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களை அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றியம்மா. இன்று நம்முடைய சிறப்பழைப்பாளர் வினைத்திருத்தான் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். தலைப்பு வந்து ஏன் என்ற கேள்வி. அந்த ஏன் என்ற கேள்வியே ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா அந்த கேள்வியில வந்து நம்ம என்னதான் உணர போறோம், அந்த சிந்தனை என்ன அப்படிங்கிறத ஆரம்பத்திலே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஸ்டார்ட் வித் ஒய், அந்த இதை வச்சு அவர் அழகா ஒவ்வொன்றத்தையும் சொன்னாரு. ஒரு பையன் அந்த ஜன்னலில் உட்காந்து அந்த கிளைய பார்க்குறான், அது செங்குத்தா அப்படியே விழருது, அது ஏன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ள ஒரு சிந்தனை ஏற்படுறது அப்படிங்கிறத அழகா சொன்னாரு. அப்புறம் எல்லாவற்றிலும் எந்த இதை எடுத்தாலும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதாவது தொழில் புரட்சி தொடங்கும் போது அது எப்படி இருந்தது, எதனால தொடங்கினது, அதெல்லாம் அழகா சொன்னாங்க. அப்புறம் ஒரு மடத்துல வந்து சாமியார்லாம் சாப்பிடும்போது ஒரு பூனையை கட்டி வச்சுட்டு இருந்தாங்களாம். அந்த பூனை வந்து எதுக்காகன்ட்டு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ஏன் தினம் இந்த பூனையை கட்டி வச்சுட்டு நீங்கள்லாம் சாப்பிட்றீங்க? அப்போ ஒரு வயசானவர் சொன்னாராம், இங்கே நிறைய எலி நடமாட்டம் இருக்கு, எங்களை சாப்பிட விட மாட்டேங்குது, அதனால நாங்கள் இந்த பூனையை கட்டி வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ ஏன் அந்த சாப்பிட்றதுக்கு முன்னால உள்ள அந்த இதை வந்து அவங்க தீர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றது ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்தது வந்து இந்த 5 ஒய்ஃபு ஒரு ஹஸ்பண்ட் இந்த இதை வந்து ரொம்ப சிந்திக்கக்கூடியதா இருந்தது அந்த இதுவும். அப்புறம் ஒரு பெரிய வட்டம் போட்டு அதை சிறிய வட்டம் ஏன் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய விளக்கமும் அருமையா சொன்னாரு. அப்புறம் ஒரு டாக்டர் வந்து ரொம்ப முடியலன்னா நம்ம சிகிச்சை அளிக்கிறார் இல்லையா, ஏன் அவர் சிகிச்சை அளிக்கிறார், அந்த நம்ம உயிரை காப்பாற்றுவது தான் அவருடைய நோக்கம், அதனால வந்து அவர் சிகிச்சை அளிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அழகா சொன்னாங்க. அதுக்கடுத்தது நிலவுக்கு ஒரு மனிதனை அனுப்புவதற்கு முயற்சி செஞ்சாங்க, அதே மாதிரி செஞ்சும் காமிச்சாங்க. அப்புறம் இந்த வயசான கொத்தனார் கதை ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது ஏன்பா இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் கட்டடத்தை கட்டின்னு அது மாதிரி சொல்லும்போது அவர் சொல்றாராம், மற்றவர்கள்லாம் இங்க வருவாங்க, அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு இல்லையா, அதனால அதுபடிதான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னாங்க. அப்புறம் அந்த அறிவியல் கல்லூரியில போய் இது நடத்தினதெல்லாம் ஐயா நடத்தினதை சொன்னாங்க. அப்புறம் அம்மாங்கிறவ யாரு, நம்ம அவளுடைய ரத்தத்தையே பாலாக கொடுத்து நம்ம குழந்தைகளை வளர்க்குறா, அதனால அம்மா தான் முதல்ல நமக்கு, ஏன் அம்மா முக்கியங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் அந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நம்ம என்ன நோக்கத்தோடு வாழறோம்
அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்ம வாழறோம் அப்படிங்கிறத. அந்த வாழ்க்கையில் வந்து நமக்கு முக்கியமாக படிப்பு மிக முக்கியம். ஏன்னா இப்போ நான் அந்த காலத்துலலாம் வெறும் எஸ்எஸ்எல்சியோடு நிறுத்திட்டு நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் அதுக்கு பிறகு நான் அதாவது திருமணம் ஆகி குழந்தைகள்லாம் பிறந்தப்புறம் ஒவ்வொரு இதுவாக கரஸ்பாண்டன்ஸில் படித்து என் பையன் எம்ஏ எழுதும்போது நான் எம்ஏ எழுதினேன். அதாவது நான் சமூக நலத்துறையில் இருக்கிறதுனால சமூகவியலில் வந்து நான் பாஸ் பண்ணி எம்ஏ வரைக்கும் படித்தேங்கிறத ஐயாட்ட ரொம்ப சொல்லிக்கிறேன். ஏன்னா படிப்பு எவ்வளோ முக்கியங்கிறது, ஏன்னா என்னுடைய துறைக்கு அது மிகவும் முக்கியம். எப்படியெல்லாம் வேலை செய்யணுங்கிறது அதில் நிறைய நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கும் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கேன். அடுத்தது அம்பேத்கரை பற்றி நிறைய சொன்னாங்க. அப்புறம் அப்துல் கலாமை பற்றியும் சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி தங்களுடைய இதில் வந்து ஏன் என்ற கேள்விக்கு அவங்க பதிலை சொல்லும்போதே அவங்க எவ்வளோ முயற்சி செஞ்சுருக்காங்க, எவ்வளோ இதுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்கங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் எல்லாவற்றுக்கும் ஏன் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டாலே நமக்கு எல்லா உண்மையும் விளங்கும் அப்படிங்கிறத இதுவாக சொன்னார். அதாவது நம்ம கற்றல், அப்புறம் ஆரோக்கியம், இதெல்லாம் முடிவே கிடையாது. எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். இப்போ கூட படிக்கணும்னு ஆர்வம் இருந்தால் இன்னும் படிக்கலாம். அதே மாதிரி ஆரோக்கியத்துக்கும் முடிவில்லை. நம்ம ஒவ்வொருவரும் நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஏன் இப்படி இருக்குங்கிற கேள்வி கேட்காம நம்மளுடைய உடம்பை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இதுவும் அவர் சொல்லும்போது நமக்கு நிறைய கேள்விகள் கேட்டு அந்த உணர்ச்சிகளை தூண்டிவிட்ட மாதிரி இருந்து, நிறைய சிந்தனைகளை தூண்டிவிட்ட மாதிரி இருந்தது. ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றிங்க அம்மா. காணொலி உரையில் தாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் விருப்பற்றிருந்தால் அந்த கருத்துக்களையும் மேலும் இந்த காலம் சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் வழங்குமாறு என்று சிறப்படைப்பாளர் சோதனை தீதான் ஐயா அவர்களை அன்பு அழைக்கணும். வாருங்கள் ஐயா. நிச்சயமா நீதியரசர் உட்பட்ட இந்த அவையை மீண்டும் வழங்குவது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதாவது ஏன்கிற 3 கேள்விகள் முக்கியம். அதாவது ஒண்ணு வாட், 2வது ஹவ், 3வது வை. வாட்டுங்கிறது என்ன, எவ்வாறு அப்படிங்கிறது ஹவ். இதுல என்ன சொல்றாரு, ஏன்கிற கேள்வி என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த எவ்வாறு என்ன அதெல்லாம் நமக்கு தெளிவாயிருங்கிறாரு. அதான் முக்கியமான இதோட. அப்ப ஏன்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதான் இப்ப நம்ம சொல்றோம். ஏன் அப்படிங்கிறத கண்டுபிடித்தவர்கள் தான் இப்ப இவ்வளவு தொழிற்புரட்சி, மக்கள் புரட்சி எல்லாமே வருது. ஏன், அதனுடைய ரூட் காஸ் என்ன, நமக்கு இப்ப நம்ம மாத்தணும். நம்ம இப்ப பொண்ணா இருக்கோம், இப்ப படிக்கிறோம். இதை படிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பிள்ளைய யோசிக்கணுங்கிறதுதான் என்னுடைய ஒவ்வொருத்தரும். அவர் சொல்றாரு, இறந்ததின் பயனே சிறந்தது பயிற்றல். தொல்காப்பியம் சொல்லுது சிறந்தது பயிற்றல், இறந்ததின் பயனே. இவ்வளவு நாள் நமக்கு காலம் கழிஞ்சிருக்கு. அதுல சிறந்ததுன்னு நம்ம எதை கண்டுபிடிச்சோமோ அதை செய்யணும்னு சொல்றாரு அவர். சிறந்தது எதுன்னு சொல்லல, சிறந்தது பயிற்றல் அப்படிங்கிறது சொல்றாரு. இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எது உந்து சக்தி, நமக்கு இந்த மாதிரி பக்கத்துல உந்து சக்தியா இருக்கு, பிள்ளைகளை பார்க்கறது உந்து சக்தியா இருக்கு. என்னை பொறுத்த மாதிரி, உங்களை பொறுத்த மாதிரி அதான் நான் ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன். பிள்ளைக்கு அம்மாவையும் அப்பாவையும் நல்லா வச்சுக்கணும், நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறத அது மனசுல வந்துருச்சுன்னா அது எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் நான் மறுபடியும் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஏன் அப்படிங்கிற நமது வாழ்க்கையினுடைய பர்பஸை கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். அது இன்றைக்கு இல்லாட்டியும் நம்ம எல்லாம் தொடரும் போது மறுபடியும் தோணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இவ்வளவு நேரம் இவ்வளவு அழகாக பொறுமையாக கேட்டு என்னுடைய உரையை செழுமைப்படுத்துற உங்களுடைய எண்ணங்களையும் சொன்ன உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்குற முக்கியமாக பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்க்கை. நன்றிங்க ஐயா. துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. 3ஆம் பகுதி நிகழ்வு குணமதி அவர்களை நன்றி வணக்கம்.
அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு எண் 2231. இன்றைய சிறப்பழைப்பாளர் வினைத்திருத்தான் ஐயா அவர் கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் கலந்துரையாடும் பேரவையில் உரையாற்ற பாடச் சந்தர்ப்பம் மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழியலன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சி முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கிய அனைத்து குரலும் பொருளும் வழங்கிய சாதிகளுக்கும், இசைப்பாடல் வழங்கியவர்களுக்கும், வரலாற்று செய்திகள் வழங்கியவர்களுக்கும், குரல் வடிவ இசைப்பாடல் வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் மற்றும் பாடல் தரும் ஷாமலி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழன் நடத்தும் பெண்கள் களம். நன்றி. நிகழ்வு எண் 2232. நாள் 5/8/2026 அறிவன் கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் தாரா மதன் அம்மா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்கள் நாட்டின் கண்கள். மனம் அறிவு மனிதன் கழுகு. மனிதனாகவும் தமிழை தமிழாக்கவும் தமிழை தமிழாகவே ஆளும் என்ற வரிகளோடு மீண்டும் நாளை 5 மணிக்கு சந்திப்பு நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. சிறப்பு முதல் பகுதியை ஒருங்கிணைத்த திவாசினி அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த தாரணி அவர்களுக்கும், 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த முத்துக்குணமதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா அவர்கள் கற்றலை விட கற்பித்தல் மேன்மையான பணி என்பதை சிறப்பித்தது மிகவும் அருமையாக இருந்தது. அந்த வாசகங்கள் 40,000-த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை ஊக்கப்படுத்திய இனி வரும் நாட்களும் தொடர்ந்து அதே பணியை செய்து கொண்டிருக்கின்ற செம்மையான பயிரை சென்று கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் கலந்துரையாடும் பேரவை வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. ஆயுள் காப்பீடு என்பதும் சாதாரண ஒரு செயல் அல்ல. அது அரிய பணி. ஒரு சிறப்பான பணியையும் செய்த பணி நிறைவு பெற்ற ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரும் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.